இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஷார்ட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இந்த டிவைஸை யூஸ் பண்ணி பவர் சப்ளை, அதுபோக நம்ம செய்கிற சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்யூட் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம செய்கிற சர்க்யூட் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால் சர்க்யூட்டும் டேமேஜ் ஆகாது, பவர் சப்ளையும் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி டிவைஸை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த டிவைஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னால் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். நம்ம இப்போ பார்த்த இந்த டிவைஸ் 24 வோல்ட்டுக்காக நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வோல்டேஜில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலே போட்டு நம்ம அந்த டிவைஸை செஞ்சுக்கலாம். 5 வோல்ட் டிவைஸு, 12 வோல்ட் டிவைஸ், 24 வோல்ட் டிவைஸ், இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது 24 வோல்ட்டுக்கு உண்டான டிவைஸு. 24 வோல்ட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலே ஆன் ஆகி அவுட்புட்டை கட் பண்ணி விட்டுரும். எப்போ அந்த ஷார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த வோல்டேஜ் இது ஓப்பன் பண்ணி விடும். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப் தான்.